ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெளியே போகிறதுன்னு சொன்னாவே சென்ட்ராஸை கையிலேயே பிடிக்க முடியலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது நிறைய பேர்த்துக்கு பொருந்தும். அது எனக்கு மட்டும் விதிவிலக்கு இல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் எங்கள் அக்காவோட மச்சாண்டார் பையன் வந்து ஆனுவல் டேக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, நான் ஒர்க்லேருந்து அப்படியே வரும்போது மாமா பிக் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு போனேன், அக்கா வீட்டுக்கு போனேன். போனோன்னே ரொம்ப நாள் ஆச்சுல்லக்கா, ரொம்ப நாள்லாம் இல்லை, 3 மாதத்துக்கு முன்னாடி தாண்டி வந்துட்டு போனேன் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு, மோஸ்ட்லி நான் வர டைமெல்லாம் நைட் டைமில் தான் வருவேன். நான் ஒர்க் முடித்து போயிட்டு தான் வருவேன், நானும் என் ஹஸ்பண்டும். ஸோ அப்போ வந்து எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு இல்லை. ஸோ அதனால் இந்த டைம் தான் பகலில் போனோங்க, ரிலாக்ஸாக உட்காந்து சுற்றி பார்த்துட்டு வீட்டு பக்கம்லாம் பின்னாடி போய் சுற்றி பார்த்து, ஏன்னா முன்னாடி மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன். பின்னாடிலாம் போய் சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படியும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் என் லைஃப்பில் இருந்துச்சு அன்றைக்கி மூமெண்ட்டு. சரி, அப்படியே வாக் போயிட்டுருக்கையில அந்த சின்ன தேங்காய் பார்த்தேன். இது எனக்கு அப்படியே பார்த்தோன்னே சின்ன வயசில் நான் என்ன பண்ணுவேன், அந்த தலையோட இதில் வந்து சீமார் குச்சியை இன்சர்ட் பண்ணி வச்சு பவுன்ஸ் மாதிரி விளையாண்டுட்டு இருப்பேன். அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. யாரெல்லாம் சின்ன வயசில் அந்த மாதிரி சின்ன தேங்காய் வச்சு விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இது இருக்குங்களா, ஓஸுக்கு பக்கத்தில் இது தொடுறோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். மோஸ்ட்லி இது வந்து அடுத்தவங்களை திட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். பட் இதோட யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதாவது அந்த இடத்துல அது வளரும்போது, அந்த தேங்காய் அந்த குருத்தெல்லாம் வளரும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதை வளர்ந்து முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க. நம்ம அடிக்கடி திட்டுறவங்களாவும் யூஸ் பண்ணுவோம். அது என்ன வார்த்தைங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பப்பாளி செடி சின்னதும் இருந்துச்சு, அதுவும் பார்த்துட்டு அப்புறம் சரி நடந்துட்டு பார்க்கும்போது மாங்காய் மரம் பார்த்தேன். மாங்காய் பிஞ்சோடு நிறையா இருந்துச்சு. ஏக்கா அங்கே போகலாமா அப்படின்னா, அங்கே போகலாம் சரி, ஃபஸ்ட்டு வா சாப்பிட்டு அப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணுவியாம்மா அப்படின்ட்டாங்க. சரி, நம்மளுக்கு சோறா மாங்காவா முக்கியமா, அதான் சோறு லிஸ்ட்டில் தான் வருது, இருந்தாலும் சோறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட போகலாம், அக்கா எடுத்து சமைச்சி வச்சுருந்தாங்க, இப்போ சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் பப்பாளி மரம்லாம் பார்த்துட்டு, இதில் மோஸ்ட்லி வந்து 2, 3 அண்ணம் 4 அண்ணம் பழுத்துருந்துச்சு. அதில் 3 அண்ணம் வந்து காக்கா கொத்திருந்துச்சு. ஏன்னா அதுகளுக்கும் உணவு அதுதானே. ஸோ அதையும் பார்த்துட்டு சரி சாப்பிடுவோம், இரு பசிக்குது ஃபஸ்ட்டு சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேன். இருந்தாலும் அந்த எவ்வளோ பெருசு இருக்குது பப்பாளி மரம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இன்னொருக்கா வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தா, சூரியனை பார்க்கலையும் சரி, அப்படியே மேகத்துக்குள்ளே மறைஞ்சு அதுவும் அந்த ரேஸ் மட்டும் வர்றது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் பார்த்துட்டு எங்கள் அக்கா அப்படியே சைட்லேருந்து இப்போ நீ வருவியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் முறைச்சிட்டு நின்னாங்க. போய் சாப்பிட்டு அப்புறம் குட்டியாக தூக்கம் போட்டு அப்புறம் எந்திரிச்சு வந்து வெளியே பார்த்தா ஃபுல்லு கருமேகம். ஆஹா! நம்ம உண்மையாலே வந்து ஆனுவல் டேக்கு போவோமா வேண்டாமா, போவோமா முடியாதா அப்படிங்கிறதுல, வேண்டாமாங்கிறத விட போக முடியுமாங்கிற கொஷின் மார்க் தான் அங்கே வந்துச்சு. சுற்றியும் பார்த்தேன், எங்கள் அக்கா வேறு எடியே காற்றடிக்குது, மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு உள்ளே வாடி உள்ளே வாடின்னு சொல்லி திட்டிகிட்டு தான் இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்குவோமா? இருக்கா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சொல்லிட்டு இது பண்ணுதான். ஆனால் அக்கா சாப்பிட்டு எந்திரிச்சு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது தண்ணியெல்லாம் காய வச்சுருந்தாங்க. மழை வருதோ இல்லையோ ஃபஸ்ட்டு குளிக்கலாம். ஏன்னா அங்கே வந்து மோஸ்ட்லி தோட்டத்து சைடுன்னு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும், இந்த தண்ணி அடுப்பு தான் அங்கே இருக்க இதை வந்து ரிசோர்ஸை வந்து கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி வில்லேஜ் சைடில் ஐ ஃபீல் லைக் தட். அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு பாருங்கள், ரொம்ப கொடூரமாலாம் இல்லை, தலைக்கு குளிச்சுட்டு சரி தலையை தொட்டிகிட்டே பார்க்குறேன், அப்பவும் கருமேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்கள் அக்காட்ட நீயும் போய் குளிக்கா, அதாவது யான் பெற்ற இன்னும் பெரிய விவேகம், இன்கேஸ் தலை காய வைக்க முடியல அப்படிங்கும்போது சளி பிடிச்சுன்னா அவளுக்கு சளி பிடிச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து திட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரி, அப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே இருக்க இதுக்கெல்லாம் குப்பைக்கெல்லாம் காஞ்ச சருகு இதுக்கெல்லாம் தீ வச்சு விட்ருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்து, என்ன இது ஒரே புகை மூட்டமாக இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ஃபீல் ஆச்சு. அப்புறம் போய் எல்லாம் சுற்றியும் பார்த்துட்டு அங்கே மேலே குழிக்கு வராமல் அதையும் பார்த்துட்ருந்தேன். அக்கா வந்துட்டு, நீ எதுவும் இது பண்ண வேணாம், மழை வந்தால் அதுவே அணைச்சிரும், அப்படி இல்லைனா அப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போய் அணைச்சிக்கலாம். அக்கா அங்கே மேலே எரியும், ஆனால் பரவாயில்லையே பயப்படாத அப்படின்னாங்க. சரி, அப்புறம் கனவுக்குட்டியும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா அப்பா வீட்டிலேருந்து அக்காவுக்கு கொடுத்துடுது, மாடு கன்று 2மே கொடுத்து விட்ருந்தாங்க. சில இதில் வந்து கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தோம் சரி கொடுத்துடலாம். அக்கா வந்துட்டு சரி இந்த இது இருக்குல்ல, மாடு இருக்குது, நானும் வீட்டில் தானேப்பா இருக்கேன், நானே பார்த்துக்கிறேன்னா சரி எடுத்துகிட்டு போ சாமி, உன் விருப்பத்தை நான் எடுத்துருக்கேன்னு சொல்லி அப்பாவும் கொடுத்து விட்டார்.
அப்புறம் பார்க்கும்போது சுற்றியும் பார்க்கும்போது நல்ல காற்று வைப்பு செமையா இருந்துச்சு. ஆனா மின்னலும் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதே மாரி எங்கள் அக்காட்டையும் என்கிட்ட நல்லா என்னைய வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க. "மின்னல் அடிக்கல, ஃபோன் யூஸ் பண்ணாத, ஃபோன் யூஸ் பண்ணாத." ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இந்த மட்டை இருக்கு இல்லைங்களா? தேங்காய் இந்த பனை அந்த ஒரு லேயர் மட்டும் இலை, நான் கரெக்டா நகர்ந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு உள்ள போட்டு டபால்னு கீழ விழுந்துச்சு. எங்க அக்கா அப்படியே திரும்பி என்னைய பார்த்தா. "ஆ இதுக்கு தான் சொன்னேன், அங்கலாம் நின்றுருந்தீன்னா என்ன மண்டையிலே விழுந்திருக்கும்டி" அப்படின்னா. "இல்லக்கா அப்படியெல்லாம் உழுகாதுக்கா, நேரத்துக்கு நேரம் நல்ல நேரம்டி" அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கன்னுக்குட்டியெல்லாம் இது பண்ணிட்டு, மாடு சைடுல கட்டிருந்துச்சு அதையும் கொண்டு வந்து கட்டிட்டு, சரி அக்கா தண்ணி ஊற்றி அணைச்சிடலாமா? இல்லடி மழை லைட்டாக தூற ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதுவே அணைச்சிரும். சரி நம்ம இது பண்ண வேணாம். எதுக்கும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் மாமா வேற இதில் இது பண்ணிகிட்ருந்தாங்க. அந்த செடிக்கு இடையிலலாம் வந்து புல் பூண்டு இருக்கு இல்லைங்களா? அதை வந்து இது பண்ணணும். ஆள் விட்டு பண்ணா நமக்கு இதுவுமாகும், நேரமாகும். ஆளுகளும் கிடைக்கிற தட்டுப்பாடு வேறு நிறையா இருக்கு இல்லைங்களா இப்போ. அதனால் அதுக்குன்னு வண்டி வச்சுருந்தாங்க. அதை வச்சு இது பண்ணிகிட்ருந்தாங்க. மினி டிராக்டர் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். எங்கள் அக்காட்ட சொன்னேன், மினி டிராக்டர் மாறிவிடும். மினி டிராக்டர் தான். அதில் பின்னாடி வந்து அந்த காம்பனண்ட்ஸ் மட்டும் அந்த டூல்ஸ் மட்டும் மாற்றி பண்ணுறது அப்படின்னாங்க. அப்புறம் வீட்டு முன்னாடியும் பப்பாளி செடி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைமெல்லாம் போகையில அக்கா வீட்டுக்கெல்லாம் போகையில முன்னாடி வந்து அந்த அரளிப்பூ செடி இதெல்லாம் இருந்துச்சு. அதில் என்ன காய்ச்சா, அதான் பாதி காய்ஞ்சு பாதி நிற்கிதுடி அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு, ஐயா சின்ன டிராக்டர் அப்படிங்கிற ரேஞ்சில். என்னதான் நம்மளுக்கு 7 கழுத வயசானாலும் சரி, இப்பவும் சரி இந்த ஜேசிபி, ட்ரெயினு அதுவும் கூட்ஸ் ட்ரெயின் வந்துச்சுன்னா உட்காந்து பொட்டியை கவுண்ட் பண்ணுறது, அப்புறம் டிராக்டர் வந்தா பார்க்கறது, மருந்தடிக்கிறத பார்க்கறது, இதெல்லாம் வந்து இந்த ஹெலிகாப்டர் போகையில ஆன்னு வாய திறந்து பார்க்கறது, இன்னுமே வந்து நடந்துட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு பியூர் 90s கிட்டோட சில விஷயங்கள் வந்து நம்மள விட்டு நம்மளா பெருசாயிட்டோம்னு சொல்லி நம்ம வயசு சொன்னாலும், மனசுல நம்மள குழந்த தானே. அந்த குழந்தைத்தனம் இன்னும் விட்டு போகாம இருக்குன்னு கூட சொல்லல. அதையும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு, சரி மழை வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் திடமாவே பிடிச்சிருச்சு. ஓகே இனி நம்ம போமாட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மனச தேத்த ஆரம்பிச்சிட்டுருந்தேன். சரி மழை நின்னுச்சுன்னா போலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற டெசிஷன்ல தான் இருந்துச்சு. ஆனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்துட்டு சைடுல திரும்ப நிறையா மல்லிகைப்பூ செடியெல்லாம் பேலன்ஸ் வச்சுருந்தாங்க. "என்னக்கா இது?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்காட்டி, "இல்ல இடையில வந்து பாடுபாசி நிறைய போடணும். அதனால இதெல்லாம் பில்லெல்லாம் அரிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடுபாசி இருக்கு. இடையில கேப்பான மல்லிகை செடியெல்லாம் போட்டு இருக்க வேண்டிய வச்சிருக்கு சாமி" அப்படின்னாங்க. சரிக்கா. ஆனா இது நடும்போது நான் வரேன்க்கா அப்படின்னோனே, "உன் ஆசைய நான் ஏன் கெடுப்பேன்? நான் அப்ப கூப்பிட்றேன்னு இரு" அப்படின்ட்டாங்க அக்காவும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் மச்சாண்டார் அவங்களோட மச்சாண்டார் வீடு இருக்கு. அங்க பெரியக்கா வீட்டுக்கும் போயிட்டு, சரி வரும்போது வரலான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா அக்கா எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி, சரி அவகிட்ட போயாச்சு. காத்து மழையுமா இருந்துச்சு. அந்த இடத்துல மழையெல்லாம் பெய்யுறது தெரியும். அதுக்கப்புறம் ஃபைனலா மழை நின்னுச்சு. கிளம்பிட்டோம். இதோடது வந்து பார்ட் 2ல சொல்றேன். அங்க போயிட்டு நடந்தது நல்லா ஃபன்னாவும் இருந்துச்சு. நல்லா டைம் பாஸாவும் இருந்துச்சு. அதோட சின்ன யோகா வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.